ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 16 மற்றும் 17 டிசம்பரோட இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 8வது எடிஷனாக இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் நடக்கிற ஒரு சயின்ஸ் ஃபெஸ்டிவல் போபாலில் ஜான்வரி 2023 வருஷம் ஆரம்பிக்க போகுது அடுத்த வருஷம். அதே போல் நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த முன்னாள் வைஸ் பிரசிடெண்ட்டான வெங்கையா நாயுடுக்கு 25வது ஸ்ரீ சந்திர சேகரேந்திரா சரஸ்வதி நேஷ்னல் எமினன்ஸ் அவார்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை சேர்ந்த நடிகரான தேவ் ஜோஷி என்பவர் டிவி ஷோஸில் பால் வீரா நடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு வாரத்துக்கான ட்ரிப் நிலாவை சுற்றி வர்றதுக்காக அந்த மிஷன் பேர் என்னென்னா ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, டியர் மூன் என்பது. இது 2023 லான்ச் பண்ண போகிறாங்க SpaceX ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலியமாக. ஸோ நம்ம இந்தியன்ஸை இதில் உலகத்தில் இருக்கிற நிறைய பேரை செலக்ட் பண்ணி நிலாவை சுற்றி வர்றதுக்கான ஒரு மிஷன். ஸோ இதில் நம்ம இந்தியர் தேவ் ஜோஷி இடம்பெற்றிருக்கார். மனு பாஸ்கர் என்பவர் தங்க மெடல் ஜெயிச்சிருக்காரு 10 மீட்டர் பிஸ்டல் ஜூனியர் உமன்ஸ் ஈவெண்ட்டில் நேஷ்னல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் போபாலில் இவரை ஜெயிச்சிருக்கார். ஜோ ரூட் என்பவர் முன்னாள் கிரிக்கெட்டர், இங்கிலாண்டை சேர்ந்தவர், முன்னாள் கேப்டனாக இருந்தார், இப்போ கிரிக்கெட்டர். அவர் 3rd பிளேயராக கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே 10,000 ரன்கள் மற்றும் 50 விக்கெட்டுகள் டெஸ்ட் மேட்சஸில் எடுத்த வீரராக பெயரிடப்பட்டிருக்கார். டாக்டர் ஜெரிமி ஃபெரர் என்பவர் WHOட புது சீஃப் சயின்டிஸ்டாக அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஹைதராபாத் ஸ்ட்ரைக்கர்ஸ் சாம்பியன்ஷிப், முக்கியமாக 4th டென்னிஸ் பிரீமியர் லீக் நடந்துட்டுருக்கு, அதோட சாம்பியன்ஸாக அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் சர்வதேச வகையில் நடக்க போகிற கான்ஃபரன்ஸான ஸ்டாண்டிங் வித் யுக்ரைன் பீப்புளுக்கு சப்போர்ட்டாக நம்மெல்லாம் துணை நிற்கணுன்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க பாரிஸில். அதை இங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அப்படின்னா அவங்க தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் விர்ச்சுவலாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பழைய வீடு எங்கே இருக்கோ அவரோட பழைய ஹவுஸ் கிட்ட பாரதியாரோட ஒரு ஸ்டாச்சு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் வாரணாசியில், அது எங்கன்னா வாரணாசியில் அவரோட பழைய வீடு இருக்குது. ஸோ அதை ரெனோவேட் பண்ணி அங்கே அவரோட ஸ்டாச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸான DY சந்திரசூட் என்பவர் விர்ச்சுவல்னா ஆன்லைன்லேயே டிஜிட்டல் கோர்ட் டிஜிட்டைசேஷன் ஹப் என்பது 10 டிஸ்ட்ரிக்டில் ஒடிசாவில் ஆரம்பிக்க செய்யப்பட்டிருக்கு. அதே போல் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா UIDAID இது முதல் ரேங்க் இடப்பட்டிருக்கு. அதே போல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா குரூப் A மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட்ஸ், அதே போல் அட்டானமஸ் பாடிஸ் எல்லாமே அப்படின்னா மக்களுக்கு நடக்கிற கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுல, எல்லாத்துக்குமே குயிக்காக ஆக்ட் பண்ணுறதுல மினிஸ்ட்ரிஸ், அதே போல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் எவர் எதுனா இந்த UIDAI தான் இடம்பெற்றிருக்கு. SpiceJet கம்பெனி GMR Delhi Airport Awards சேஃப்டி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இயர் பேர் அதோட அவார்டு பெற்றிருக்காங்க. மேகாலயா கவர்மெண்ட் மக்களுக்காக பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா முக்கியமாக டியூபர்குலோசிஸை தடுக்கிறதுக்காக, அதே போல் அது சான்ற என்னென்ன பொருட்கள் இல்லாமல் அதை காசு பண்ணுமோ அதெல்லாமே தடுக்கிறதுக்காக மக்களிடையே விழிப்புணர்வு கொண்டு எல்லாத்தையுமே ஒன்றாக்குறதுக்காக இந்த மூமெண்ட் ஸோ பெஸ்ட் அவார்டு பெற்றிருக்கு. ஏன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவார்டுக்காக. ஏன்னா கிட்டத்தட்ட டியூபர்குலோசிஸ்னால 2.6 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் எல்லா வருஷமும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நோயை தடுக்கிறதுக்காக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கூட்டம் தான் அது. டிசம்பர் 17 உண்மையான ஒரு ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூசிலாந்து உலகத்திலே முதன்மையான ஒரு டொபாக்கோ யூசேஜ் மற்றும் விற்கிறதுக்கான, அதே போல் வாங்கிறதுக்கான பேன் போட்டிருக்காங்க. என்னென்னா அடுத்த ஜென்ரேஷன் 2008க்கு முன்னே பிறந்த யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு டொபாக்கோ விற்கக்கூடாது என்பது நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணிக்கோம்னா 2008க்கு அப்புறம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க யாரெல்லாம் டீனேஜர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரைட் இல்லை, அவங்களுக்கு விற்கிறதுக்கான ரைட்டும் இல்லைன்றதை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் 6வது எடிஷனாக இந்தியா மற்றும் கசகிஸ்தானோட ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன, காசின் 2022. இது எங்கன்னா உம்ரோய் மேகாலயாவில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இகா ஸ்வையாடெக் என்பவர் டாப் ரேங்க்டு பிளேயர் உலகத்திலே டென்னிஸில். அவர் போலாண்டில் உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனை சேர்ந்த பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு பெற்றிருக்காங்க. அவங்களோட கெரியர்லேயே முதல் முறையாக இந்த விருது பெற்றிருக்காங்க. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயரான லியோனல் மெஸ்ஸி தன்னோட ரிட்டையர்மெண்ட் FIFA வேர்ல்டு கப் 2022 ஃபைனலுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SS ராஜமௌலி டைரக்ட் பண்ண RRR என்ற மூவி 2 கேட்டகரியில் கோல்டன் குளோப் அவார்ட்ஸில் நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. ஜான்வரி 2023 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்து அமெரிக்காவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு US பேங்கர் நோட்ஸ், கரன்சி நோட்ஸ் 2 பெண்களோட கையெழுத்தோட லான்ச் பண்ணியிருக்காரு முதல் முறையாக. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் மற்றும் ஃபேமிலி வெல்ஃபேர் யாருன்னா டாக்டர் பாரதி பிரவீன் பவார்
ஸோ அவர் என்னென்னா நேஷ்னல் மெட்டர்னல் ஹெல்த் ஒர்க் ஷாப் வந்து ஸோ யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க அதே போல் தாயார்கள் இருக்காங்க அவங்களோட ஆரோக்கியத்துக்காக அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நியூ டெல்லியில் ஒரு ஒர்க் ஷாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லடாக் கவர்மெண்ட் வந்து 1073 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து லடாக்கில் ஹேன்லே லடாக்கை சேர்ந்து ஹேன்லே என்ற இடத்துல வந்து ஸோ இந்தியாவோட முதன்மையான டார்க் ஸ்கை ரிசர்வ் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பேர் என்ன, ஹேன்லே டார்க் ஸ்கை ரிசர்வ், லடாக்கில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரான் வந்து ஸோ யூஎன் உமன்ஸ் குரூப்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. ஏன்னா யூஎஸ் கேம்பெயினுக்கு அப்புறம் இந்தியா மற்றும் ஃபின்லாண்ட் 2 பேருமா சேர்ந்து வந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து மைக்ரேஷன் மற்றும் மொபிலிட்டி எதை சார்ந்ததுன்னா முக்கியமாக யாரெல்லாம் நம்ம ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு எல்லாம் நின்று இடம் பெயர்றதுக்காக அதே போல் ட்ராவல் பண்ணுறதுக்காக இன்னும் 2 நாடுகள் நடுவே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் நான் லிங்க்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு கேரண்டி ஃபார்ச்சூன் பிளான் என்பது வந்து கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு புது ப்ரோக்ராமாக வந்து சேவிங் ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்தியா வந்து முதல் கண்ட்ரியாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரமை வந்து ஆக்ஷன் விட போகிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் இந்த ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸில் வந்து ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னா ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் என்னென்னா நியர் லிமிட்லெஸ் அப்படின்னா க்ளீன் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு அதே போல் நம்மளோட எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு ஒரு புது மூவாக வந்து கொண்டு வர போகிறாங்க. இதனால் என்னென்னா இது ஒரு க்ளீன் எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாத்தையுமே தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு க்ளீன் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுல இது வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ். இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் ரெகுலராக வேணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் SPR சைனிங் ஆஃப். ஹேவ் a nice day. Bye bye. Take care.